வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். வட்டார கல்வி அலுவலர் BUO எக்ஸாமுக்கு நம்முடைய இன்ஸ்டியூட்லேருந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபைனல் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வர இருக்கக்கூடிய 4/12/2025 இந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அட்மிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குயிக்காக க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ அட்மிஷன் போடுறவங்க முன்னாடியே அட்மிஷன் போட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க, சரிங்களா? ஸோ ஒரு 100 நாளுக்கு மேலே, ஓகே, 110 நாள் பக்கம் வருங்க. ஒரு 100 days பக்கம் இருக்குது. ஸோ இந்த 100 days வந்து நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃபு, வேலைக்கு போகிறவங்க, இல்லை ஃபுல் டைம் ஆர் பார்ட் டைம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டடி பிளானை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் தட்டி தூக்கிடலாம், சரிங்களா? ஸோ நம்ம பிளான் வந்து ஃபஸ்ட்டு காமிக்கிறோம் பாருங்கள். ஸோ டெஸ்ட்டு 1, ஓகேங்களா? ஸோ டேட் வந்து கொஞ்சம் மாற்றி போட்டிருக்கோம். ஸோ டெஸ்ட்டு 1 ஸ்டார்ட் ஆகக்கூடிய டேட்டு 4/12/2025. நீங்கள் படிக்க வேண்டிய பாடங்கள் யூனிட் 5 ஹிஸ்ட்ரி, யூனிட் 1 தமிழ், யூனிட் 1 சைக்காலஜி ஃபுல்லாக, அதுக்கப்புறம் ஜென்ரல் நாலேஜ், ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் வந்து படிக்கணும். இதுக்கான மெட்டீரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக் பேஸ்டு மெட்டீரியல் PDF ஃபார்மெட்டில் கொடுத்துருவோம். அவுட் சோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருவோம், சரிங்களா? சைக்காலஜியும் கம்ப்ளீட்டாக மெட்டீரியல் கொடுத்துருவோம். GKக்கும் நாங்கள் வந்து மெட்டீரியல் வந்து கொடுத்துருவோம், ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் 1 வந்து 4ஆம் தேதி, டெஸ்ட் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் தேதி. ஒரு டெஸ்ட்டுக்கு இன்னொரு டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 days கேப் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த 4 days-ஐ முறையாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஈஸியாக சிலபஸ் வந்து கவர் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ இது டெஸ்ட் 1, இது டெஸ்ட் 2, டெஸ்ட் 3, டெஸ்ட் 4, ஓகேங்களா? ஸோ ஆல்டர்னேட்டிவ் மாற்றி வரும். இங்கே பாருங்க, ஹிஸ்ட்ரி அப்படின்னா இங்கே வந்து சயின்ஸ் வரும், இங்கே தமிழ் அப்படின்னா இங்கே இங்கிலீஷ் வரும், இங்கே சைக்காலஜி அப்படின்னா இங்கே மேக்ஸ் வரும், இங்கே GK அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு, ஓகேங்களா? ஸோ இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்கும். இதே பிளான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியத்தில் இருக்கு, ஓகேங்களா? ஸோ தமிழ் மீடியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன டாபிக் படிக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ இதையும் நீங்கள் நோட் பண்ணி பார்த்துக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டடி பிளான் வேணும் அப்படின்னா கீழே ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப் இருக்கும், அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ வாங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நாங்கள் என்ன பண்ண போறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டைம் டேபிள் கொடுத்துரும், சரிங்களா? ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2500 ரூபா. அமௌண்ட் பே பண்ண வேண்டிய நம்பர் 9952563892. இந்த நம்பருக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். உங்களுக்கு டைம் டேபிள் கொடுத்துருவோம். அந்த டைம் டேபிள் படி உங்களுக்கு டெஸ்ட் ஆனது ப்ராப்பராக நடக்கும். மீடியம் பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம் மட்டும்தான். எக்ஸாமை ஆன்லைனில் அல்லது PDF டவுன்லோட் பண்ணி OMRல வந்து எழுதிக்கலாம், இல்லை நீங்கள் டைரெக்டாக வந்து கூட எழுதிக்கலாம். வேர் டு ஸ்டடி, எங்கிருந்து படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸ்டடி மெட்டீரியல் வந்து ஸ்கூல் புக் பேஸ்டு, அவுட் சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவோம். எல்லாமே PDF ஃபார்மேட்டில் கொடுத்துருவோம். படிக்க வேண்டிய பாடத்தை நீங்கள் படித்து முடிச்சு டெஸ்ட் வந்து எழுதி பார்த்துக்கலாம். டோட்டலாக 30 டெஸ்ட்டு, 4500 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே ஆன்லைன் டெஸ்ட்டை வச்சு கொடுத்துருவோம். உங்கள் மார்க்கு, ரேங்கு, தப்பான கொஸ்டினுக்கு ஆன்சர் எல்லாமே ஆப்பில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எல்லா டெஸ்ட்டுமே ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்பில் தான் நடக்கும். டெஸ்ட்டுக்கான ஷெடியூல், இந்த கம்ப்ளீட் ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்பில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஒவ்வொரு டெஸ்ட்டும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் தான் எழுத முடியும். கொஞ்சம் 10 டெஸ்ட் முடிச்சு அப்படின்னா 3 டைம்ஸ் வந்து நாங்கள் மாற்றி விட்டுருவோம். தவிர்க்க முடியாத காரணத்தால் டெஸ்ட் எழுத முடியல. சப்போஸ் 4ஆம் தேதி டெஸ்ட் அப்படின்னா உங்களால் எழுத முடியல அப்படின்னா நீங்கள் அந்த டெஸ்ட் நீங்கள் எப்போ வேணால் எழுதி பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் 2500 ரூபா. டைரெக்டாக ஆப்லேயே அமௌண்ட் பே பண்ணிக்கலாம், அல்லது இதே நம்பருக்கு வந்து GPay, ஃபோன்பே, பேடிஎம் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு உங்கள் பேர், கோர்ஸ் நேமு, அமௌண்ட் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட் இதே நமக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதோ டவுட் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி தாராளமாக கேட்டுக்கலாம், சரிங்களா? ஸோ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய டேட் வந்து 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு மேலே அட்மிஷன் கிடையாது. 4ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்மிஷன் போட்டுக்காங்க. ஸோ அந்த டேட்டுக்குள்ளேயே அட்மிஷன் போட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க, ஓகேங்களா? ஸோ ஒரு பிளான், ஒரு டெஸ்ட் வந்து 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு 25ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அட்மிஷன் போட்டால் தான் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஸோ மேற்கொண்டு டவுட் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம், சரிங்களா? தேங்க்யூ.